أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களிடம் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் உயிரை பற்றியும் மூச்சை பற்றியும் பேசியிருந்தேன். மூச்சு சுவாசிப்பது காற்று எந்த வகையில் மனிதனுக்கு உதவி செய்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் படைப்பின் ரகசியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உயிர் ஒரு தனி விஷயம், காற்று மூச்சு ஒரு தனி விஷயம். உயிரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உயிருக்கு விளக்கம் கேட்டால் உயிர் உயிர்தான், அதற்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாது என்று நான் இத்தனை காலம் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அல்லாஹ் அல்லாஹ் தான், ஜிகர் ஜிகர் தான், அதுக்கு மேலே எந்த விளக்கம் சொல்ல முடியாது. அதே போலதான் உயிர் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த உயிர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு தனி பெரும் விஷயம். அதை இப்பொழுது கூற முடியாது. நீங்கள் தான் அதை உணர வேண்டும் என்பதற்காக நான் அப்படியே அதை விட்டுவிட்டேன். நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று. இருப்பினும் இந்த உயிர் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த உயிர் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் மியூட்ல வச்சா என்ன இருக்கு, ஆரம்பத்திலேயே தகராறா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போகின்றேன். குர்ஆனிலிருந்து அதையும் காட்டப் போகின்றேன். நீங்கள் படித்திருப்பீர்கள், ஆனால் அதை பற்றி சிறிது அளவும் கூட நீங்க அதை பற்றி யோசனை செய்ததும் கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. ஏன் அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான் என்று கூட நீ நினைத்தது கிடையாது. அந்த ஆயத்தை நீங்கள் உண்மை என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வணங்கும் இறைவன் உண்மையான இறைவன் தான் என்பதை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்களோ அப்பொழுதுதான் தெரியும் இந்த ஆயத்து உண்மையான விஷயத்தை தான் சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே உயிர் விஷயம் நீங்கள் இந்த குர்ஆனில் அரபியில் ஓதிக்கொண்டிருக்கும் வரை எதுவுமே புரியாது. அதை நீங்கள் முழுமையாக ஜிக்ரு
வடிவத்தில் ஓதினால்தான் அது என்னவென்று புரியும். என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது 6வது சூராவில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது சூராவில் 60வது ஆயத்து 60 மெதுவா ஒவ்வொரு லைனா படிங்க நசீர். அவன்தான் இரவில் உங்களை கைப்பற்றுகிறான். கொஞ்சம் எடுத்துங்க. அவன்தான், அந்த அல்லாஹ் தான் இரவில் உங்களை கைப்பற்றுகிறான். நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் பொழுது அனைவருடைய உயிரையும் அவன் கைப்பற்றி விடுகின்றான். உங்கள் உடம்பிலிருந்து உயிரை எடுத்து விடுகின்றான். உங்களுக்கு புதிய விஷயம், உங்களுக்கு புரியாத விஷயம். இது மகத்தான புதிர். இது என்னவென்று உங்களால் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கும் இரவில் முழு உயிரையும் கைப்பற்றிவிட்டு உங்களை அந்த படுக்கையிலேயே படுக்க போட்டு விடுகின்றான். இருப்பினும் உங்களுடைய உடல் அசைவு இருக்கின்றது, மூச்சு போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கின்றது, நல்ல உறக்கத்தில் இருக்கின்றீர்கள். யாராவது 12 மணிக்கு நைட் 1 மணி 2 மணிக்கு பார்த்தால் நல்லா தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மூச்சு வாங்கிறது போறது எல்லாம் தெரியும். இருப்பினும் உங்கள் உயிர் உங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. புரிஞ்சதா? நல்லா கேட்டுக்கொண்டே வாருங்கள். என்ன காரணத்திற்காக உங்களுடைய உயிர் ஒவ்வொரு இரவிலும் எடுக்கப்படுகின்றது? எடுத்து என்ன செய்கின்றான் இறைவன்? அடுத்த வரி படிக்க. அடுத்த வரி படிங்க. இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றை எல்லாம் அறிகிறான். இன்னும் நீங்கள் காலையில் எழுந்து பகல் பொழுதில் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன செய்கின்றீர்கள், அனைத்தையும் அவன் அறிகின்றான். ஆகவே அவனிடமிருந்து யாரும் தப்பித்தர முடியாது. அனைத்தையும் அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் அவன் இருக்கின்றான். அடுத்த படிங்க. மீண்டும் குறிப்பிட்ட பலனை பூர்த்தி செய்யப்படுவதற்காக அதில் பகலில் உங்களை எழுப்புகிறான். குறிப்பிட்ட தவணை ஒவ்வொருவருக்கும் விதித்தாகிவிட்டது. ஒரு சிறிது காலம், a certain period, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். அந்த வாழ்வதற்காக திருப்பியும் உயிரை உங்களுக்கு அதிகாலை 5 மணிக்கு கொடுத்து உங்களை எழுப்பிடுகின்றான். போய் பகல் பொழுதில் நீங்க என்ன செய்வீங்களோ, டே டைம்ல என்ன செய்வீங்களோ செய்துருங்க, உங்க வேலையை பார்த்துக்கிறங்க.
என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அந்த குறிப்பிட்ட காலம் தவணை முடியும் வரை அனுப்பி வைக்கின்றான். அப்புறம் அடுத்த வரி, பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கிறது. மறுபடியும் இறுதி மீட்சி ஒரு நாள், எந்த காலத்துல, ஒரு காலத்தில் நீங்கள் மரணம் அடைவீர்கள். அப்பொழுது நீங்க வந்து சேரும் இடம் அல்லாஹ்விடம்தான் வந்து சேருவீர்கள். ஒன்றை ஒழுங்காக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லது எழுதி கொள்ளுங்கள். விருப்பம் இருந்தால் எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் 2 மரணங்கள் உண்டு. ஒரு பிறப்பு, 2 மரணங்கள், ஒரு தடவை உயிர் பெற்று எழுவது. இறந்த பின்னர் கடைசியாக மண்ணோடு மண்ணாக போன பின்னர் உங்களுக்கு உயிர் கொடுத்து நீங்கள் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள். இந்த மத்திய காலத்தில் உங்களுக்கு 2 மரணங்கள். ஒரு மரணம் தூக்கத்தில், ஒவ்வொரு நாளும் அது ஒரு மரணம். கடைசியா இறுதி மரணம். ஒவ்வொரு மனிதனுக்கு 2 மரணங்கள். இந்த விஷயம் யாருக்கு புரியும் என்றால், இந்த அல்லாஹ்வை யார் கண்டுபிடித்து இவன்தான் உண்மையான இறைவன் என்பதை முழுமையாக நீங்கள் உறுதி செய்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் இது உண்மைதான். என்ன காரணத்திற்காக இரவில் அவன் உயிரை கைப்பற்றுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நீங்க என்ன படித்தால் என்ன காரணத்திற்காக இந்த விஷயம் நடக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது. அதை அறிந்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் முதலில் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய படைப்பை பற்றி, உங்களுடைய கிரியேஷன், மனிதனை அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை முழுமையாக உணர்ந்த பின்னர் அவருடைய படைப்புகள், வானங்கள், பூமி, இவை 2ற்கு மத்தியில் அனைத்து பொருட்கள் எதற்காக படைக்கப்பட்டன என்பதை முழுமையாக அறிந்து இதன் பின்னர் தான் நீங்கள் அந்த படைத்த படைப்பாளனை, நீங்கள் கிரியேட்டர், அவனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பின்னர் தான் இந்த 660 நிச்சயமாக உண்மையான விஷயம். என்ன காரணத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதலில் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள். இது இல்லாமல் நீங்கள் குர்ஆனை ஓத முடியாது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் முதல் அல்லாஹ்வை முற்றிலும் அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும். யாராவது படிச்சாங்க எல்லாம் சிரிப்பாங்க, என்ன இப்படி செய்யறாரு, இப்படி சொல்றாரு, உயிரை வாங்குறாராம், விடுறாராம், அப்படிதான் பேசி விட்டுருவாங்க எல்லாரும். இது ஒரு மகத்தான உண்மை அடங்கி இருக்கின்றது. நீங்கள் முயற்சி செய்து கண்டுபிடிங்கள். என உண்மையை உள்ள வைத்துதான், அந்த ஞானத்தை உள்ளே வைத்துதான் அவன் உங்களை படைத்திருக்கின்றான். இந்த மாதிரி செயல் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் தூங்கும் பொழுது உன் உயிர் உங்ககிட்ட போய் விடுகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு, உயிர்னா உயிர் தான், அதுக்கு மேலே அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். இருப்பினும் உங்களுக்கு இந்த உயிரை பற்றி சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி எந்த விஷயத்தையும் எல்லாம் செய்யலை. எப்படி செய்யலை? இந்த ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான், உயிருக்காக தான் ஒவ்வொரு வேலை நடக்குது. அந்த உயிர் எங்கே இருந்து வந்தது இந்த மனிதனிடம்? அந்த உயிரின் முக்கியத்துவம் என்ன? அந்த உயிரின் முக்கியத்துவம் என்ன?
இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்தால் என்ன காரணத்திற்காக இரவில் தூங்கும் பொழுது உயிர் கைப்பற்றப்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு மனிதனும் உயிரை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்பது அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறக்கும் பொழுது ஒரு சப்தத்தோடு அந்த குழந்தை வெளியே வருகின்றது. உடனே உயிரும் சேர்ந்து வருகின்றது. உயிர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரே ஒரு சப்தம்தான். இதெல்லாம் பெரிய விஷயம் தம்பி. ஒவ்வொரு ஆயத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அணுவா சிந்திக்கணும். அப்பொழுதுதான் இந்த குரான் என்னவென்று புரியும். நீங்க சாதாரண புத்தகமே நின்றுவிடாதீர்கள். வேகமா படித்து விட்டு போனாலும் புரிந்தவர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு காலம் புரியாது. இப்பொழுது இந்த உயிரின் மகத்துவத்தை ஆண்டவன் இதன் மூலமாக நமக்கு அறிவிக்கின்றான். இந்த 660 660 இதை ஒழுங்கா படித்தாலே போதும். இந்த உயிரினுடைய மகத்துவம், மகத்தான இந்த உயிர் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வீர்கள். இன்று வரை தொடவே இல்லை. எதையும் தொடவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு புது விஷயம் தான் பேசிக்கொண்டே வருகின்றேன். எதையும் நீங்க படித்ததும் கிடையாது. அதை பற்றி சிந்தனை செய்து மேற்கொண்டு அதை பற்றி பேசுவோமே என்ற எண்ணமும் வரவில்லை. இதை பற்றி சிந்தித்து இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல அறிவை, புதிய விளக்கத்தை எடுத்து சொல்லி சிந்தனை செய்வோமே, கலந்து ஆலோசனை செய்வோமே எண்ணம் கூட ஒருத்தருக்கு வரல. சரி, பரவாயில்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கணும். இப்போ 6:60 முடிஞ்சிச்சா? 6:60 முடிஞ்சிச்சா? 61 படிங்க. 61 படிங்க. 61 படிங்க. 61. அப்பா, நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். 6:60. உங்களுக்கு கடைசியில அன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணும்போது உலகில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். சரி, 61 படிங்க. அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். அவன் தன் அடியார்களை, அடியார் போட்டுதான் வணக்கசை போட்டுதா? அடியார அடிச்சுட்டு தன்னை வணங்குபவர்களே எழுதிருங்க. அவன் தன் வணங்குபவர்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அவன் யாரை அடக்கி ஆள்பவன் என்பதை இதுக்கு முக்கியமான விஷயம் இல்லை. அல்லாஹ் யாரை அடக்கி ஆள்கின்றான்? தன்னை வணங்குபவர்களை மட்டும்தான் அடக்கி ஆள்கின்றான். மற்றவங்க எல்லாம் சொல்லி கேட்காத கூட்டம் விட்டுட்டு விட்டான். எப்படியாவது நீங்க தரிகட்டு அலைஞ்சு திரிங்கன்னு விட்டுட்டான். தன்னை யாரு வணங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அடக்கி ஆள்கின்றான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல? இப்ப கேட்ட அவங்களுக்கு தெரியாது. அடக்கி ஆள்கின்றான். ஒரு வீட்டுல உங்களுடைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளை நீங்க அடக்கி நல்ல விஷயத்தை சொல்லி ஒழுங்காக திருத்தி பிள்ளையை ஒழுங்காக கொண்டு வருகின்றீர்கள் ஒவ்வொரு தாய் தந்தையர்களும். மற்ற பிள்ளைகளை உங்களை அடக்கி ஆள முடியாது, ரைட் கிடையாது. உங்க பிள்ளைனால பிள்ளையை நன்றாக வளர்க்கின்றீர்கள், அடக்கி ஆளுகின்றீர்கள். அதை போல் அல்லாஹ் தன்னை வணங்குவதை மட்டும் எடுத்துக்கிட்டான். எப்படி ஒரு ஒழுங்காக கொண்டு வர்றது, எப்படி விஷயங்களை அறிவிக்கிறது, எப்படி ஒரு நேராவட்டை செலுத்துவது, எப்படி சிராத்தல் முஸ்தகீம் என்னோட அவனை சேர்த்து கொள்வது என்ற விஷயத்தில் முழு கவனத்தோடு உங்களை அடக்கி ஆள்கின்றான். யார? தன்னை வணங்குபவரை மட்டும்தான் அடக்கி ஆள்கின்றான்.
இன்னைக்கு வணங்குபவர்கள் ஒருவரும் கிடையாது. அனைவரையும் இன்று தரையிட்டு போகும்படி செய்துவிட்டான். அடுத்த வரி படிங்க. அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான். உங்கள் மீது பாதுகாப்பாளர்களை அனுப்புகின்றான். யார் மீது? வணங்குவர்களுக்கு மீது. எந்த குறையும் வந்து விடக்கூடாது, எந்த கஷ்டமும் பட்டு விடக்கூடாது. அவன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷம் வாழ்னவன் யாரு? என்னை வணங்குறவன். அதுக்காக பாதுகாப்பாளர்களையும் அவன் அந்த வணங்குவோர் பக்கத்தில் அனுப்பி வைக்கின்றான். அந்த பாதுகாவலர்கள் மலக்குகள் தான் இருப்பார்கள். உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களை அந்த அளவு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். தன்னை வணங்குபவர்கள் அந்த வணக்கத்திற்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உன்னை அதுல நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க வணங்க முடியும். அதுல நீங்க வெற்றி பெற்றாதான் நீங்க வணங்க முடியும். அந்த வணக்கத்திற்கு தான் பாதுகாப்பு அல்லாஹ் அனுப்புறான். அடுத்தது, உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விடுமானால் நம்முடைய வானவர்களான தூதர்கள் அவரை மரணிக்க செய்கின்றனர். இப்போ வாழ்ந்தாச்சு, இறக்கும் நேரம் வந்துவிட்டது அந்த மனிதருக்கு. அப்பொழுது அவருடைய உயிரை வாங்குவதற்கு அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி வைக்கின்றான். அந்த மனிதனின் உயிரை வாங்குவதற்கு. ஒரு விஷயம் நான் சொல்லுவதை ஒழுங்காக கேட்டுக்கொண்டே வந்தால் இதில் அழகான ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் மட்டும் வந்திருக்கும். விஷயம் சொன்னதில் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தால் நிச்சயம் அந்த கேள்வி மட்டும் வந்திருக்கும் உங்களுக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி சொல்லுங்க பார்ப்போம். வானவர்களை அனுப்பி வைக்கின்றான் உயிரை வாங்குவதற்காக. இப்பொழுது அந்த மனிதன் மரணம் அடைந்து இறந்து விடுகின்றான். அவன் கதை முடிந்தது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல? அதான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கணும் வந்தா ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கு. விஷயத்தை சொல்லிடுறோம். இரவில் அவன் உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். இரவில் உயிரை அல்லாஹ் கைப்பற்ற மலக்குகள் அனுப்பி உயிரை கைப்பற்றுன்னு சொல்லல. இப்பொழுது கடைசி தருவாய் மரணம் சமீப சமயத்தில் மலக்குகளை அனுப்பி உயிரை கைப்பற்ற அனுப்பி வைக்கிறான். இதுதான் அந்த விஷயம் அடங்கி என்ன கேட்டேன். நான் சொல்ல கேட்டே வந்தீங்கன்னா இன்னும் மட்டும் புரிஞ்சிருக்கு. இரவில் அவன் கைப்பற்றான், கடைசியில மலக்குகளை கைப்பற்ற வைக்கிறான். என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ காரணம் ஏதோ ஒரு சுப்பை கேட்டுக்கணும் தவிர ஒரு கூர்ந்து கவனிக்கல. ஓதுதல்ல கூர்ந்து கவனிப்பு வேணும். படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கேள்வி இந்த விஷயம் வந்து உடனே டக் 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 வரணும், வர எழுதணும். அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. 2 விஷயம் இருந்திருக்கு. உயிரை கைப்பற்றும் போது அவன் கைப்பற்றான். என்ன காரணம் அவன் கைப்பற்றுறதுக்கு? கடைசியா ஒரிஜினல் ஒரு இது மௌத் வர்றதுக்கு முன்பு மலக்கள் அனுப்பி அவங்க உயிரை கைப்பற்றுங்கன்னு சொல்றோம். 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்குது. அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஓதும் போது கூர்மையாக கவனிக்க வேண்டும். செவித்தால் என்ன சொல்லி என்ன நடக்குது, இந்த வார்த்தையில என்ன, இந்த வார்த்தை என்ன சொல்லிட்டே வர. உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அணுவா நீங்க சிந்திக்க சொல்லிட்டே வர்றேன் இல்லை. சும்மா உட்காந்து கேட்டுக்கிறீங்க தவிர மற்றபடி நீங்க ஒண்ணு வேகமா இறங்குங்க.
அது சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டப்படணுங்க இந்த குரான் ஓதுறதுக்கும் புரியறதுக்கும். இப்போ இதில் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், அல்லாஹ் கைப்பற்றும் உயிருக்கு என்ன விஷயம் நடக்குது, மலக்கள் கைப்பற்றும் உயிருக்கு என்ன விசேஷம் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மலக்கு அனுபவி முடிச்சா என்ன சொல்றீங்க? அந்த மலக்குகள் அல்லாஹ் சொன்ன கட்டளையில் அந்த கடமைகளில் எந்த குறையும் செய்ய மாட்டார்கள். விடமாட்டான், உயிர் விடமாட்டான். யாரும் கெட்ட நல்லவங்க தாராளம் வாங்கிட்டு போய் சொல்றாங்க, வணங்குவர்கள் தாராளம் உயிரை வாங்கி கொண்டு என்று சொல்வார்கள். கெட்ட விடமாட்டான், உயிர் விடமாட்டான். அவன் எந்த குறையும் இல்லை, அவன் பாரு உயிரை வாங்கி போயிட்டே இருப்பாங்க. நல்லவங்களாலும் சரி காஃபியாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் அந்த நேரத்தில் அவனோட உயிர் அவனிடம் பிரிக்கப்படும். எந்த குறையும் செய்ய மாட்டார். முடிஞ்சா 60-61. இப்போ இவ்வளவு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நீங்க இதை பத்திய எந்த கவலையும் இல்லாம, எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். இருந்தாலும் நான் சொல்றதை ஒழுங்கா சொல்லிடுறேன். அது என்னென்ன கேள்விகள் வருது என்பதையும் நான் இப்போது சொல்லிவிட்டேன். அந்த காரணத்துக்கு கஷ்டமில்லை. அல்லாஹ் உயிரை வாங்குவதற்கும் மலக்குகள் உயிரை வாங்குவதற்கும் உள்ள வித்தியாசம், அதில் என்ன விஷயம் நடக்குது, இதில் என்ன விஷயம் நடக்கும் என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து வரலாம். அந்த ஆயத்திலேயே இருக்கின்றது நான் கேட்கும் கேள்விக்கு பதில். வேற எங்கேயும் போகுது. அந்த 60-61 இருக்கின்றது நான் கேட்கும் கேள்விக்கு பதில். அல்லாஹ் கைப்பற்றுவதற்கும் மலக்கள் கைப்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரி, இப்போ 39வது சொல்லுங்க. கொஞ்சம் தவணை காலம் முடிகிற வரைக்கும் இறைவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க மனிதனை. வாழ்க்கை தவணை காலம் முடிஞ்ச உடனே மலக்கிட்ட பொறுப்பு படைச்சிடறாருன்னு இருக்கலாமா? நீங்க பாதி அளவு ஒரு உண்மையை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாதி அளவு ஒரு உண்மையை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக எடுத்து உரைத்த பிறகு இப்பொழுது மேற்கொண்டு சிந்தியுங்கள். மேற்கொண்டு சிந்தியுங்கள். அந்த சிந்தனையில் என்ன விஷயம் என்றால் உயிரை பற்றி விஷயம் வருகின்றது. அந்த உயிரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் கைப்பற்றுவதற்கும் மலக்குகள் கைப்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் சொன்னது நல்ல ஒரு ஆராய்ச்சி சிந்தனையுடைய விளக்கம்தான், தப்பே இல்லைம்மா நீங்க கண்டுபிடிச்சதுக்கு. ஆக இன்னும் மேற்கொண்டு நீங்கள் சிந்திங்கம்மா, இன்னும் விளக்கம் வந்துடும். என்ன சொல்லுங்க? யாரு? நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறியதொரு நித்திரை உங்களை பொதிந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை அதன் மூலம் தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தானின் அசுத்த தீய எண்ணங்களை உங்கள் விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இதயங்களை பலப்படுத்தி அதை கொண்டு உங்களுடைய பாடங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும். இப்ப அந்த இரவு நேரத்தில் அந்த தூக்கத்தை கொண்டு வர்றது அல்லாஹ். அதே மாதிரி வானவர்கள் அது 16வது அத்தியாயத்தில் 32வது வசனம். தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாம் அலைக்கும் என்று
கூறி கைப்பற்றுகிறார்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த செயலின் காரணமாக சூனவதியில் சொந்தத்தில் நுழையுங்கள் என்று அவங்க கூறுறாங்க. இதே நிராகரிப்பவர்கள் 8:50 எவர்கள் வானவர்கள் நிராகரிப்பவர்களின் உயிர்களை கைப்பற்றும் போது அவர்களுடைய முகத்திலையும் முதுகிலும் அடித்து நரக நெருப்பை சுவையுங்கள் என்று கைப்பற்றக்கூடிய ஆய்வு. சரி, இதுதான் இது வழக்குகள் கைப்பற்றுவதற்கும் அல்ல அந்த உயிரை இரவு நேரத்தில் கைப்பற்றுவதற்குள்ள இது அப்படின்னு. நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உயிரின் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தூக்கத்தை பற்றி பேசினீர்கள். முதலில் நான் உயிரை வாங்குவதை பற்றி பேசலை. இப்போ நான் கெட்டவங்க உயிர் நல்லவங்க உயிரை பற்றி பேசவே இல்லை. அந்த விஷயத்துக்கே நான் வரல. என்ன காரணத்திற்காக அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்பதுதான் கேள்வி. அதுதான் இப்பொழுது சப்ஜெக்ட். நீங்க ஒரு ஆயத்தை சொல்லும் பொழுது என்ன காரணத்திற்காக இந்த ஆயத்து நான் கேட்ட கேள்விக்கு ஒத்து வருதா பதில் வருதான்னு யோசிக்கணும். முதல்ல சொல்றதுக்கு முந்தி இத்தனை ஆயத்தை படிச்சிட்டீங்க. இது தேவையில்லாத விஷயம். நான் பேசுற விஷயம் உயிர் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த விஷயத்தை தான் நீங்கள் அது சம்பந்தப்பட்ட ஆயத்தையோ அல்லது அர்த்தத்தையோ விளக்கத்தையோ சொல்ல வேண்டும். நான் இதை பற்றி கேட்கலைன்னா தூங்க வைக்கிறேன்னு கேட்கலைன்னா. ஆகவே நான் சொல்றதை நீங்க ஒன்றும் சரியா கவனிச்சுக்கலையா? மலக்கள் கைப்பற்றுறதுக்கு அல்லாஹ் கைப்பற்றுறதுக்கு வித்தியாசம் தான் கேட்டேன். அவனுக்கு என்ன காரணத்திற்காக ஒவ்வொரு இரவிலும் அவன் கைப்பற்ற வேண்டும், என்ன காரணம்? அதுதான் இப்பொழுது பேச்சு, அதுதான் இப்பொழுது பாடம், சப்ஜெக்ட். இதற்கு பதில் சொல்லுங்கள். என்ன காரணத்திற்காக ஒவ்வொரு இரவிலும் கைப்பற்றுகின்றான்? ஆகவே சொல்லுவதை ஒழுங்காக கவனித்து கேளுங்க. நான் என்ன விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நீங்க பேச வேண்டியது அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள ஆயத்துக்களையும் விளக்கங்களையும் நீங்க பேசணும். இந்த உயிரை கைப்பற்றுவது இந்த குர்ஆனில் 2 இடத்தில் வருகின்றது. நமக்கு வேண்டியது என்ன காரணத்திற்காக உயிரை வாங்குவதும் விடுவதும், உயிரை வாங்குவதும் விடுவதுமாக இருக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது கேள்வி. மேலும் அல்லாஹ் இந்த வேலையை ஏன் செய்து கொண்டிருக்கின்றான், இதை மலக்குகளிடம் சொல்லியே செய்யலாமே என்றுதான் கேள்வி. இப்பொழுது 39வது சூரா 39 எடுங்க, எடுத்துக்கோங்க. 39ல 42, 39ல 42, 42, 39ல 42. படிங்க, ஒவ்வொரு லைனா படிங்க சார். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போது மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பி விடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்போ முதல் 2 வரியை படிங்க. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போது மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி
மட்டும் அர்த்தம் சொல்லுங்கப்பா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா? என்ன நித்திரை இது தூக்கம். இந்த நீங்க படிச்சீங்கல்ல, அதுக்குள்ள அர்த்தம் என்ன சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் தெரிஞ்ச மற்றவங்க யாராவது சொல்லுங்க. அப்ப நீங்க மட்டும் இல்லை, யாருக்கு புரியுதோ அது முதல் 2 வரிக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அதாவது உடலோட சேர்ந்து உயிரும் போறது ஒரு மரணம். அப்புறம் உடல்ல இருக்கும் நம்ம அந்த இரவுல உயிரை மட்டும் கைப்பற்றிட்டு திரும்பியும் நம்ம உடல்ல சேர்த்திக்கிறோம். மூச்சு எல்லாம் இருக்கும், ஆன்மாவை மட்டும் கைப்பற்றிட்டு திரும்பியும் நம்ம உடல்ல கொண்டு வந்து சேர்த்திக்கிறதா இருக்கும். என்ன படிங்க? முதல் 2 வரியை படிங்க. உயிர்களை அவை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். மரணிக்கும் நேரத்திலுமா? என்ன போட்டுருக்குதுங்க? மரணிக்காதவற்றை மரணிக்கும் நேரத்திலும். ஹீன மௌத்திகா, அவை மரணிக்கும் நேரத்தில், மரணிக்கும் போது. நான் அதை கொஞ்சம் ஒழுங்கா படிங்க. தம்பி படிங்க. அது முதல் 2 வரி படிங்க. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் கொஞ்சம் அவசரப்படாது. மரணத்தை விட்டு விட்டானோ அதை நிறுத்திக் கொள்கிறான்னு சொல்ற வரியில சில பேரை தூங்கும் போதே அவங்க தவணை காலம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படி மரணிக்க வச்சிடறாரு. இல்ல இவங்க தவணை காலம் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தூங்குற ரெஸ்ட கொடுத்து எழுப்பி விடுறாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுக்கணும். கரெக்ட். நல்ல சரியான பதில். யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டு விட்டதோ, உயிரை கைப்பற்றிய போது யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டு விட்டதோ உயிரை தன்னிடத்தை வைத்துக் கொள்கின்றான், அவனை மரணிக்க செய்கின்றான். இன்னும் சிலருக்கு யாருக்கெல்லாம் தவணை காலம் இருக்கின்றதோ அவர்களுக்கு உயிரை திருப்பியும் கொடுக்கின்றான். அவர் காலையில் எழுந்து வழக்கம் போல் வேலை செய்கின்றார்கள். சரிதான் மக்கள் சொன்ன சரியா? நீங்க நல்லா ஒழுங்கா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நசீர், மற்றவங்களுக்கு புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் எல்லா உயிரையும் கைப்பற்றாம தூங்கும் போது சில பேர் தூக்கத்திலே இறந்து விட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கப்பா. யாரால் உயிரெல்லாம் கைப்பற்றினானோ அதில் யாருக்கு தூக்கத்திலேயே மரணம் விதிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு திருப்பியும் உயிரை கொடுக்க மாட்டான். இன்னும் யாருக்கெல்லாம் தவணை காலம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் உயிரை கொடுத்துடுவான், அவர்கள் எழுந்து விடுவார்கள். இதுதான் முதல் 2 வரிக்கு உள்ள அர்த்தம். படிங்க, அடுத்த 2 படிங்க. எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பி விடுகிறான். மீதி உள்ளவர்களை குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகின்றான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல உண்மைகள், மகத்தான உண்மைகள் அதில் அடங்கி இருக்கின்றன. இந்த விஷயம் நீங்க அல்லாஹ்வை புரிந்து கொண்டால்தான் இதற்கு விளக்கம் தெரியும். அல்லாஹ்வை நீ புரிந்து கொண்ட பிறகுதான் இவன்தான் இறைவன்
உண்மையான இறைவன்தான் என்பதை என்னைக்கு நீங்க புரிந்து கொண்டீர்களோ அன்றுதான் அவன் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது, உண்மையான வார்த்தை. இந்த காரணத்திற்காக தான் இவ்வாறு உயிரை கைப்பற்றுகிறான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். அந்த அல்லாஹ்வை யார் என்று அறிந்த பின்னர் இப்போ அந்த உயிரின் மகத்துவம் என்ன, உயிரின் மகத்துவம் என்ன? இந்த மகத்துவத்தை இப்பொழுது நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஓதிக்கொண்டே வாருங்கள். உங்களுடைய நிலைமை மாற வேண்டும். எந்நேரமும் அவனை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரம் அவனை பற்றிய பயம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளத்தில். இப்படியாக இருந்தால் நீங்கள் வணக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அவனுக்கு பயந்த பின்னர் தான் நீங்கள் அவனை வணங்க முடியும். அவனை அறிந்த பின்னர் தான் அவனை நீங்கள் வணங்க முடியும். அவனை உணர்ந்த பின்னர் தான் நீங்கள் அவனை வணங்க முடியும். எதுவுமே செய்ய முடியும். எல்லா காரியத்துக்கும் ஹெட் இன்ஜின் வணக்கம்தான். இப்பொழுது மரணத்தை பற்றியும் உயிரை பற்றியும் போன தடவை பேசியிருந்தேன். இப்பொழுது சிந்தியுங்கள். உயிர் எப்படி உண்டாகியது? மனிதனுக்கு பிறக்கும் பொழுதே உயிரோடு அவன் வருகின்றான். அந்த உயிர் இறக்கும் வரை அந்த உயிர் பத்திரமாக உடலிலே இருக்கின்றது. நீங்க மூச்சை ஒரு நிமிஷம் அடக்கிட்டு இருக்கலாம்ப்பா, ஆனா கை காலம் வேலை செய்யுது. மூச்சு போனுச்சுன்னா உயிர் போன்னு பேச்சு கிடையாது. ஒரு செகண்ட் மூச்சை உள்ள இழுத்துங்க, வேலை செய்யலாம். அது மூச்சு எல்லாத்தையும் வெளிவிட்டுருங்க, நீங்க வேலை செய்யலாம். இது உயிர் உங்களை அசைக்க வைக்கிறது, போக வைக்கிறது. உயிர் ஒரு தனி விஷயம். மூச்சு, சுவாசம், காற்று உள்ள பொருள் தனி விஷயம். அதற்காக தான் சொல்லுகின்றேன், உங்களை பற்றி முதலில் சிந்தித்து ஆராய பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட படைப்பாக ஆண் படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மரணத்தை பற்றி, இந்த இரவில் அவன் கைப்பற்றுவதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுக்காக 2 ஆயத்தை 3 ஆயத்தை எடுத்து காட்டினேன். நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். இப்போ நசீர் 1 படிச்சு காட்டினாரு, 8வது சூறாவில் 11வது ஆயத்து. அது டோட்டலா டிஃப்ரெண்ட். இதுக்கும் நான் சொல்ற விஷயத்துக்கும் அந்த 8-11க்கும் உள்ள வித்தியாசம், அது ஏகப்பட்ட வித்தியாசம். அது வேறு, இது வேறு. அது வேறு, இது வேறு. அவன் எதற்காக தூக்கத்தை, ஒரு சிறிய ஒரு நித்திரையை கொடுக்கின்றான்? சிறியதொரு நித்திரை, அதுதான் உண்மை விசேஷமே இருக்குது. அதுக்காக நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வேறு, நீங்க சம்பந்தம் இல்லாம சப்ஜெக்ட் பேசிக்கிறீங்க. இதுதான் சொல்றேன், கூர்ந்து கவனிங்க. சொல்லுவதை கூர்ந்து கவனிங்கள். எழுதப்பட்ட ஆயத்தை கூர்ந்து கவனிங்கள். இது என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறது, இந்த ஆயத்து என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஒவ்வொருவரும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நீங்கள்
ஓத வேண்டும். அது ஒரு பெரிய பாடம். சிறியதொரு நித்தல், ஒரு வார்த்தை இருக்கு, பல விஷயம் அடங்கியிருக்கின்றது. ஹலோ சார், சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த ஆயத்துப்படி இரவு நேரத்துல இறைவன் கைப்பற்றது பெஸ்டா இல்ல மலக்குகள் கைப்பற்றது பெஸ்டா? உங்களுக்கு தெளிவாக அல்லாவே சொல்லிவிட்டான். 6:61 கேட்ட கேள்விக்கு 6:61 தெளிவான பதில் இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்கள்கிட்ட சிந்திச்சு கண்டுபிடிங்க சொல்லிட்டேன். இப்ப நீங்க சிந்திச்சு கண்டுபிடிக்கணும். அது டக்குன்னு என்கிட்ட கேட்டுறீங்க, நான் இன்னைக்கு சொல்ல போவது கிடையாது. நீங்க அறிவுள்ள மக்களாக வர வேண்டும். இப்ப எது பெஸ்ட்? இப்ப நீங்க இன்னும் மட்டும் தெரிஞ்சிருக்குமே எது பெஸ்ட்ன்னு. 2 பேரை உயிரை கைப்பற்றதுல எது நன்மை எது மேன்மை என்பதை இப்ப மட்டும் தெரிஞ்சிருப்பீங்கள. கஷ்டமே கிடையாது. பரவாயில்ல, நல்ல ஒரு ஆராய்ச்சி குணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி மற்ற பெண்களும் மற்ற ஆண்களும் வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும். நீங்க ஓதுகின்ற முறையில் தான் சிறிது தவறு இருக்கின்றது. அந்த தவற்றை நிறுத்தி கொண்டால் எளிதாக ஓதலாம், எளிதாக புரிந்தும் கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இறைவன் கைப்பற்றான ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரண விஷயம் கிடையாது. இதுல கெட்டவன் உயிரையும் கைப்பற்றுறான், நல்லவங்கள உயிரையும் கைப்பற்றுறான். அதை புரிஞ்சுக்க விஷயம் புரிஞ்சுக்க. கெட்டவங்க நல்லவங்க எல்லாருடைய உயிரையும் அவன் கைப்பற்றுறான். சரி, கெட்டவன் சிறுகாலம் வாழ்ந்து போட்டு அவன் உயிரையும் வருவான். நல்லவர்களை சிறுகாலம் வாழட்டும், அதையும் கை விட்டு உயிரை விடுகின்றான். சந்தோஷம் வாழ்த்துவாங்க. என்ன காரணம்? அதான் இப்ப மேட்டர். என்ன காரணம்? கைப்பற்றதுக்கு உண்டான காரணம் 8:11 என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு நித்திரை, சிறிய ஒரு தூக்கத்தை பொதிந்து கொள்ளுமாறு செய்கின்றான். இது வேற விஷயம், டோட்டல் டிஃப்ரெண்ட் விஷயம். இது வேற விஷயம். நசீர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இது ஆண்டவன் தூக்கத்தை போடுறான். தூங்கு, நீ கொஞ்சம் தூங்கு. இதுல தூக்கத்துல உயிரை கைப்பற்றுறான். இது வேற விஷயம், அது வேற விஷயம். நல்லா யோசித்து பேச பழகி கொள்ளுங்கள். நல்லா யோசித்து பதிலை தருவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எதையும் சொல்லிவிட்டால், அது தவறாக போய்விட்டால் எந்த பிரயோஜனம் இல்லையே. வாயே திறக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இதோட நிறுத்திக்கிறாங்க. இந்த மரணத்தை பற்றி விஷயம் போதும். இவன் சிந்திங்க. நீங்க இது புது விஷயம். இன்னும் ஓதாமல் இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காம ஓதாமல் இருக்கிறீங்க. அதுக்காக தான் எடுத்து காட்டினேன். இப்பொழுது ஆதம் விஷயத்தில் சில கேள்விகளை கேட்டிருந்தேன். ஆதமுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து மலக்குகள் முன்னால் இருக்க வைத்து இதனுடைய பெயரை அறிவியுங்கள் என்று சொன்ன பிறகு ஆதம் ஒவ்வொரு பெயரையும் அறிவித்தார். பின்னர் அல்லாஹ் சொன்னான், நாம் சொல்லவில்லையா, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்கின்றனர். எடுத்துக்கலாம். 2வது சூறால 30 எடுத்துக்கிறங்க. 2வது சூறால 30, 31, 30 பேசிட்டு பரவாயில்ல, சுருக்கம் பேசுறேன். இப்போ
அப்பொழுது மலக்கு ஒத்துக்கிறாங்க. எல்லா படைப்பின் பெயரையும் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டது என்பதையும் அதன் உபயோகத்தை எல்லாம் விலாவாரிய ஆதம் எடுத்து சொல்லுகின்றார் மலக்குகளுக்கு. பின்னர் போகின்றது அல்லாஹ்வுடைய எது உபதேசம் ஆதமுக்கும் அவருடைய மனைவிக்கும். இதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தான் அவரை எங்கு போக வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருந்தானோ அங்கு போக வைத்தான். இவரும் போய்விட்டார். பின்னர் எல்லாம் முடிந்தது. அல்லாஹ் இறங்க இந்த இடத்திலிருந்து நீங்க இறங்கி விடுங்கள் என்று முடிவுக்கு வந்துவிட்டாச்சு. இப்பொழுது அதே 2வது சூறாவில் 36 படிங்க. 36 2ல 36 படிங்க. இதன்பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவரச் செய்தான். இருவரும் இருந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம் நீங்கள் இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்கும் இடமும் சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். பின்னர் ஆதம் தன் இறைவனிடமிருந்து சில சொற்களை சில ஆயத்துக்களை பெற்றுக்கொண்டார். இதிலிருந்து என்ன விஷயம் புரிந்து கொண்டீர்கள்? இதில் ஓர் உண்மை, ஒரு நல்ல விஷயம் அடங்கி இருக்கின்றது. என்ன இருக்கிறது? பாவ மன்னிப்பு கேட்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டார். மன்னிப்பு கேட்கிறார், தவறு செஞ்சத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். தப்பு செய்தால் நிச்சயம் பாவ மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். அதை செய்துவிட்டார், சரிதான். சில சொற்றொடர்களை கற்றுக்கொண்டார், அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதன் மூலமாக என்ன விஷயம் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது ஆதமுக்கு? என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது ஆதமுக்கு? அல்லாஹ்விடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார். இதன் மூலமாக என்ன நிகழ்ச்சி நடந்தது? அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டார். அவர் தவறு இழைச்சிட்டாரு. ஆதம் இழந்ததை மீண்டும் அல்லாஹ் வாக்குகளை கற்றுக்கொண்டார். இழந்த பாக்கியத்தை என்ன சொல்லி சரியா வரல, எனக்கு சரியா வரல, இப்ப பேச்சு சரியா வரல. ஆதம் தாம் இழந்திடம் சில வாக்குகள்னா சில இழந்ததை, இந்த சொர்க்கத்திலிருந்து இழந்ததை அவர் மீண்டும் மரத்துக்கு கற்றுக்கொண்டார். இழந்த பாக்கியத்தை பெறுறதுக்கு சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். மற்றவங்களுக்கு யாரும் புரியலையா இருக்கு? சரி, சொல்லுங்க. இறைவன் கட்டளைய மீறி அவர் சொல்லி இருந்தும் சில தவறுகளை செஞ்சதுனால அவர் எச்சரிச்சு
நீங்க எல்லாம் கீழே போங்கன்ற மாதிரி சொல்லும் போது நல்வழி பெற்றா திருப்பி இங்க வரலாங்கிற எச்சரிக்கையோட அனுப்புறாரு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எடுத்துக்கலாமா? சரி, ஒவ்வொருத்தரும் பரவாயில்ல. இப்பொழுதுதான் நீங்க ஓதுன்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிறன்னு எண்ணத்தோட இப்போ நீங்க கவனிச்சுட்டு வர்றீங்க. அதுவே பெரிய பாக்கியம், ஆண்டவங்க கொடுத்த பாக்கியம். மலக்குகள் முன்னால் நிற்க வைத்து இதனுடைய பெயர்களை அறிவியுங்கள் என்று சொல்லிய பிறகு ஆதம் எல்லா விஷயத்தையுமே சொன்னார் மலக்கு. பின்னர் இந்த மாதிரி வழி தவறிய பின்னர் பூமி நீங்கள் இறங்கி விடுங்கள். அந்த இறங்குவதற்கு முன்னர் அல்லாஹ் என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்ததுன்னு அவனுக்கு கேட்டேன் கேள்வி. அல்லாஹ் எதையெல்லாம் அவருக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தானோ அனைத்தையும் அல்லாஹ் எரேஸ் பண்ணிட்டான். இதுதான் நிகழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கிற விஷயத்த ஓதும்போதே விஷயம் விளக்கு வந்துட்டே இருக்கணும். ஓதிட்டு உட்கார்ந்து சிந்திக்க போறேன் விளக்கு பேச்சு கிடையாது. ஓதும்போதே விளக்கு வந்துடணும். இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது, இப்படி ஆயிருக்குது, அதனால இந்த ஆயத்து வந்துச்சு அப்படின்னு ஓதுற முறை. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் இறைவன். மலக்கள் முன் நிறுத்தி சொல்லுங்கள் என்று சொல்லிய போது எல்லாம் மலக்களை சொல்ல மலக்கள் தெரியாது சொல்லிட்டாங்க. இவர் சொன்னார். அப்போ அவ்வளவு அறிவை வாங்கி விட்டார் ஆதம். பின் அவ்வளவு ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. என்னைக்கு அல்லாஹ்வுடைய பேச்சை மறந்து விட்டாரோ அப்பவே என்ன எரேஸ் ஆயிடுச்சு. இது அந்த நிகழ்ச்சி. எல்லாம் எரேஸ் ஆன பிறகு அவற்றை எல்லாம் போயிடுச்சு. கத்து கொடுத்த எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒண்ணு வெறுமனே ஆகிவிட்ட இருதயம் காலியா போயிடுச்சு. இப்பொழுதுதான் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லித்தாங்கன்னு கேட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டு இறங்குறாரு. புரியுதாம்மா? சொன்னா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். புரியல இல்லையா? யாரும் புரியல. சரி, என்ன நிகழ்ச்சி நடந்து கேட்டேன். அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. இதுதான் அந்த நிகழ்ச்சி. மறுபடியும் ஒன்று ரெண்டு வார்த்தையை கற்றுக்கிட்டு பாவ மன்னிப்புக்கு வர வார்த்தை கேட்டு இறங்கிட்டார், பூமி வந்துட்டார். இதுதான் அந்த விஷயம். உங்களுக்கு புரியாட்டி விட்டுருங்க. நான் புரிஞ்சா கேட்டேன், யாரும் பதில் சொல்லலை, சரி விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ ஓதுகின்ற முறையில் ஓதினால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆயத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும். இப்ப கற்றுக்கொண்டது எல்லாம் போச்சுல, போலையா? எல்லாம் போச்சுங்க சார். அதான் நிகழ்ச்சி. அதான் நிகழ்ச்சி. ஆதமுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி அதானே, அந்த ஈவெண்ட் அதானே. அதான் கூட கேட்டுக்கிறேன், பதிலே வர கிளம்பி ஆட்ட இருந்து. சரி, அதாவது செய்தான் எல்லாத்தையும் மரக்கடிக்க செஞ்சிட்டான். அதனால அவர் அந்த மரத்தை நெருங்கிட்டாரு. திருப்பி அதை மீட்டு எடுக்கிறாரு, அந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக. நீங்க இன்னும் நான் சொன்ன கேள்வியை புரிஞ்சுக்கல. ஷைத்தான் ஒண்ணு மரக்கடிக்கல, ஷைத்தான் மரக்கடிக்கல. அதான் சரி, செய்தான் அந்த எண்ணத்தை போடுறான், இவர் தான் இதா இருக்கிறாரு, மறந்துடுற. அதாவது இறைவன் சொல்றத ஆசையின் காரணமாக சைத்தான் தூண்டுதல
ஏத்துக்கிட்டதுனாலதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இறைவன் சொன்னது பூரா மறந்து போச்சு. அதான் நிகழ்ச்சி. அதனால என்ன காரணத்திற்காக கற்றுக் கொடுத்த அனைத்தையும் எல்லாம் டெலீட் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பணும் பூமிக்கு? என்ன காரணத்திற்காக? இவ்வளவு கேள்வி இருக்குது, இவ்வளவு கேள்வி இருக்குது. நான் ஒவ்வொன்றும் 20-30 கேள்வி வச்சுட்டு தான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். சும்மா சாதம் பேசி வச்சுக்காதீங்க. ஒரு விஷயம் பேசுறேன்னா 20 கேள்வி இருக்குது. 20 கேள்வி யாரும் கேட்பாங்க, கேட்டா பதில் சொல்லணும். அது எண்ணத்தோட தான் நான் பேசுறது. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்க கிடையாது. இது சம்பந்தப்பட்ட கேள்வி நானே தான் 1-2க்கு உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகின்றேன். என்ன காரணத்திற்காக எழுதி கொள்ளுங்க. என்ன காரணத்திற்காக கற்றுக் கொடுத்த அனைத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இவர் அனுப்பணும். என்ன காரணம் எழுதிங்க. வயசு அடுத்த வாரம் நீ பதில் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிட்டேன். வணங்குவதற்காக. என்ன வணங்குவதற்காக என்ன அர்த்தம்? 20-121 ஆயிட்டு வருது. என்ன சொல்றீங்க? 20-121. 121 20 படிங்கப்பா. படிக்கல நீங்கள படிங்கம்மா. 20 படிங்க. என்ன படிங்க? எதற்காக இப்ப 20 121 சொன்னீங்க? படிங்க பாப்போம். 120-121 படிங்க. படிங்க. 2 120 121 படிங்கன்னு சொல்லிட்டேன். படிங்க. ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை உண்டாக்கி ஆதமே நித்திய வாழ்வழிக்கும் மரணத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் உமக்கு நான் அறிவித்து தரவா என்று கேட்டான். 121 பின்னர் இப்லீசின் ஆசை வார்த்தைப்படி அவ்விருவரும் அம்மரணத்திலிருந்து புசித்தனர். உடனே அவ்விருவரின் வெட்டத்தலங்களும் வெளியாயின. ஆகவே அவ்விருவரும் சொர்க்கத்தில் சோலையின் இலைகளை கொண்டு அவற்றை மறைத்துக் கொள்ளலானார்கள். இவ்வாறு ஆதம் நம்முடைய இறைவனுக்கு மாறு செய்து அதனால் வழி பிசகிவிட்டார். நான் உங்களிடம் கேட்ட கேள்வி மறந்துவிட்டீர்கள். நீங்க பிசைட்டீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன மனசு வச்சுக்கல. சம்மந்தமில்லாத விஷயங்களை படிச்சுட்டு இப்போ நீங்க இதை நான் கேட்கவே உங்கள்கிட்ட. என்ன காரணத்திற்காக அல்லாஹ் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் மனசை நீக்கி விட்டான்னு தான் கேட்டேன். கேள்வியே உன்னை புரிஞ்சுக்கிறீங்க. என்ன காரணத்திற்காக எல்லாவற்றையும் அழித்து விட்டு சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் போக்கிவிட்டு பூமியில் இறங்குங்கள் கேட்டேன். அந்த காரணத்தை தான் கேட்டேன். அதுக்கு பதிலா நீங்க இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை படிச்சு காட்டுறீங்க. இப்படி ஓதக்கூடாதுப்பா. இந்த மாதிரி ஓதக்கூடாது. படிங்க. அதாவது இறைவன் நம்ம முதலையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து மனிதனை அது பண்ணினா அவன் நேர்வழியில இருக்க மாட்டான். அதனால அவனை நேர்வழியில வாழணும்னா அவனே தீய சக்திகளை ஃபேஸ் பண்ணி நல்லது கெட்டது தெரிஞ்சு வரட்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக மறக்க வச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதான் அர்த்தம். எல்லா கேள்வியும் ஒழுங்கா பதில் உங்ககிட்ட வந்துட்டு இருக்குதுன்னா கரெக்டான பதில். இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கேட்கறதுக்கு முந்தையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா உருப்பட மாட்டான்.
நீனே கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு வான்னு எல்லாம் நீக்கி விட்டு அனுப்பிச்சு விட்டான். சரியாமா சொல்றது? புரியுதா சொல்றது? சரி புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நீங்க ஒருத்தன் பிள்ளை தன்னாலே சம்பாதிச்சு அந்த காசுல வாழ்ந்தான்டா உருப்படுவான். பணக்கார அப்பாக்காரன் பிள்ளைக்கு பணத்தை கொடுத்தான்டா அவன் எப்படி உருப்படுவான்? கெட்டு போவான். ஒண்ணுமே எல்லா பணத்தை அழிச்சிட்டு ரோல் நிற்பான். அந்த மாதிரி கதை தான் இவருக்கு நாம் செய்தது தவறு. எல்லாம் கேட்கறதுக்கு முந்தி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம். இனி பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அழிச்சிட்டு நீனே அல்லாட்ட கேட்டு 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 கற்றுக்கொண்டு வா என்றுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த காரணத்திற்காக தான் எல்லாவற்றையும் எடுத்து விட்டான். இனி நீனே அல்லாஹ் அறிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன அர்த்தம், ஞான விளக்கம் என்ன என்பதை நீ என்னிடம் ஒவ்வொரு கேட்டு அறிந்து கொள், அப்பொழுதுதான் நீ உருப்படுவாய் என்று ஆதமை இந்த நிலையில் அனுப்பி வைத்தான். நீங்க சொன்னது சரிமா? நீங்க சொன்னது நீங்க அழகா சிந்திக்க வைக்கிறீங்க சார். பேசி பேசி அதான் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் சிந்திச்சு வாங்கப்பா வாங்கப்பா, உன்னத்தை கேட்காதீங்கப்பா, நான் எப்படி கல்லட கேட்டு அதே மாதிரி நீங்க வாங்கன்னு சொல்லி தானப்பா நான் இந்த பயானே ஆரம்பிச்சேன். ரொம்ப இறைவனுக்கே அனைத்து புகழும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு கையிலுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயம் இப்ப நீங்க ரப்பி ஜித்னி இல்மன் அல்லாஹ் ரசூலை கேட்க சொன்னேன்னா, ஓ லார்ட் இன்க்ரீஸ் மை நாலேஜ், என் இறைவனே என்னை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துன்னு ரசூலை அல்லாஹ் கேட்க சொல்றான். இப்ப ரசூல் செஞ்சு நீங்களும் செய்யுங்க. ஓ ரப்பி ஜித்னி இல்மன், என் அறிவை அதிகப்படுத்துவாயாக இறைவனேன்னு கேளுங்கம்மா. நீங்க மற்ற பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா. நீங்க இந்த மாதிரி பேச நல்ல ஒரு சிந்தனை சக்தி ஆண்டவன் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை போல் மற்றவர்களுக்கும் வர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்க அனைவரும் நல்லா வரணும். நல்ல அறிவாளி இல்லை, ஞானஸ்தரா ஞானம் பெற்ற மனிதர்களா நீங்க அனைவரும் வர வேண்டும். இப்போ நான் கேட்ட கேள்வியே புரியாம நிறைய பேர் சம்மந்தமில்லாத ஆயத்தை சொல்றீங்க. எல்லாம் இந்த விஷயம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் விஷயம் சொல்றேன், அதை கேட்டுக்கிறீங்க, பதில் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய இடம், எல்லா வகையான சாப்பாடு கணவர்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க தங்குறதுக்கு பெரிய பங்களா எல்லாம் கொடுத்தாச்சு. எந்த குறையும் இல்லாம இந்த பெரிய பங்களாவில் பின்னால ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது, தோட்டம் கிட்டலாம் இருக்குது. இதுக்குள்ள நீ உட்கார். நீ வெளியே வரக்கூடாது என்று பூட்டு போட்டு உங்க வீட்டுக்குள்ளே உட்கார வைத்தால் உங்களுடைய எண்ணம் என்ன? ரெண்டு கேள்வி கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த அப்பேற்பட்ட பங்களா எல்லா வசதிகளும் இருந்த பங்களாவில் இருப்பீர்களா, இல்ல அதை விட்டு வெளியே போகணும்னு உங்க மனசு சொல்லுமா? வெளியே போகணும்னு தோணும். கரெக்ட். இதான் ஆதம் செஞ்சாரு, இதுதான் ஆதம் செஞ்சாரு. இதை போய் ஆதம் தப்பு பண்ணிட்டாரு, பிசைக்கிட்டாரு சொல்றீங்கல்ல, புரிஞ்சுதா? இதுதான் மனுஷன் படைப்பு. மனிதன படைப்பை பத்தி அரிசை புரிஞ்சுக்கணும்னு சொன்னவங்கன்னா மனிதனுடைய படைப்பை பத்தி புரிஞ்சுக்கிறங்க. நீ வெளியே போகணுண்டா, வெளியே நீ நான் உட்கார வெளியே போகணும்னு அல்லாவுடைய ஆசை. நான் தொட வேணாம் நான் சொல்லுவேன், நான் சொல்லிட்டேன், நீ என்ன செய்ய போற அப்படி எல்லாம் பார்க்கறான். ஆதம் பார்க்கறான், ஆதம் பார்க்கறான். எல்லாம் அவருக்கு என்ன, வெளியே போன்னு சொன்னீங்களே, அதான் ஆதம் செய்தார், வெளியேறிவிட்டார். சரியான பதில், சரியான பதில். இப்போ
நான் கேட்குறேன். இப்போ மனிதனை அல்லாஹ் இவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். இது குர்ஆன்ல கிடையாது. பலகீனமாக படைத்திருக்கின்றோம், அவசரக்காரனாக படைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இது சொல்லவில்லை. இப்ப நீங்க சொன்னீங்களே, நீ வெளியேற வேண்டும், இது படிக்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் படை என்னமா கொண்டாடுறான்னு பாருங்க, மனுஷன் படைச்சுட்டு பாருங்க. அதே மாதிரிதான் ஆதமுக்கு இந்த சொர்க்கலோகத்தில் போற எல்லாம் போங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு ஆதமுக்கு அவர் மனைவிக்கும் சொல்லிவிட்டான். ஒரு பக்கம், ஆனா அது மட்டும் போகக்கூடாது, அந்த பக்கம் மட்டும் போகக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு லிமிட்டை ஏற்படுத்தி விட்டான். இப்பொழுது இந்த ஷைத்தான் பேச்சை கேட்காதப்பா என்றும் சொல்லிவிட்டான். ஆதமுக்கா தலைகால் புரியல. இது எப்படி தொந்தரவா இருக்கு, ஒரு நிம்மதி இதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கணுமா? இந்த சொர்க்கத்தை சுத்திட்டு தான் வேலையா? அங்கே போய் பழத்தை சாப்பிட்றது, இங்கே போய் உணவு சாப்பிட்றது தான் வேலை எனக்கு. அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். இந்த பக்கம் பார்த்தா ஷைத்தான் போன்னு சொல்றான், இந்த பக்கம் பார்த்தா அல்லாஹ் போ வேணான்னு சொல்றான். என்னடா நடக்குது இங்க? அவருக்கு ஆதமுக்கே ஒரு நிலையை நிறைத்தவனுக்கு என்ன என்னது ஒன்றும் புரியலையே. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றால், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களோ அதை செய்ய வேண்டும் என்றுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய சராசரி செயல் யார் எதை தடுக்கின்றார்களோ அதை பார்த்துவிட வேண்டும், அதை தொட்டுவிட வேண்டும், அதை எடுத்துவிட வேண்டும் என்றுதான் மனிதனுடைய இயல்பு. நீங்க சின்ன குழந்தையிலேருந்தே அந்த கெட்டது இருக்குது. எந்த பிள்ளைய மேலே ஏறாத தொடாதுன்னு சொன்னா அதுதான் தொடும் அந்த பிள்ளை போய். சரிதானமா? இப்படிதான் சின்ன வயசுலேருந்து எதை வேணும், அம்மா அப்பா போகாத, ஸ்டூல்ல ஏறாத, கீழே விழுந்துருவ அப்படின்னு சொன்னா அதில் தான் சின்ன குழந்தை ஏறணும், எட்டி பிடிக்க கீழே விழுவும். அவ்வளோதான். இப்படிதான் பாதம் செஞ்சாரு. பெரிய தப்பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க, அது தப்பெல்லாம் பண்ணல. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்க ஒரு ஆள் சொல்லிட்டீங்க வெளியேற வேண்டும், மற்றவங்க எல்லாம் நான் பங்களா இருப்பேன் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் ஒரு பதிலே காணும். சரி, பரவாயில்ல. இப்போ மனிதனுடைய படைப்புல பாதி விஷயங்கள் இப்ப சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி, என்ன காரணம் இவனுக்கு அல்லாஹ்வுக்கு ஓர் பிரதிநிதி தேவைப்படுகிறது? அடுத்த கேள்வி பாருங்க, எத்தனை கேள்வி வருதுன்னு பாருங்க, எத்தனை கேள்வி வருதுன்னு பாருங்க. சிந்திங்க. நீங்க ஓதவே இல்லை, இன்று வரை ஓதவே இல்லை. உங்களை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் கேள்விகளை போட்டு அதுக்கப்புறம் உங்களை உஷார்படுத்தி அதில் நீங்க எந்திரிக்கும் பொழுது இந்த விஷயத்தை இப்போ நீங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பெண்ணு தான் எல்லாத்துக்கும் ஒழுங்கான பதில் சொல்லிக்கிட்டே வந்தீர்கள். வாங்க எல்லோரும் இதே போல் வாருங்கள், நல்ல படிங்க. சரி, இப்போ இந்த கேள்விகள் இப்போ கேட்டு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, என்ன காரணம்? எதற்கு இவனுக்கு ஒரு பிரதிநிதி தேவைப்படுகின்றது? எதற்கு? என்ன காரணம்? உங்களுக்கு 4 வாரத்துக்கு முந்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியை நிச்சயமாக நீங்கள் மறந்து விட்டீர்கள். என்ன கேள்வி அது? ஷைத்தான் இல்லை என்றால் மனித குலம் இல்லை, மனித குலம் அழிந்து போயிருக்கும். ஷைத்தான் இல்லை என்றால்
நான் சொன்னேன் உங்களுக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஷைத்தான் இல்லை என்றால் மனித குலமே கிடையாது. ஆமா ஆமாம் சார். முதல் ஆதமே சைத்தானால தானே மனிதனா பூமிக்கு வந்த. அவர் வரலைன்னா மனிதனே இல்லதானே, சந்ததியே. அப்ப அங்கே இருந்திருப்பார்ல, சொர்க்கலோகத்தே இருந்திருப்பார்ல. அதான் சைத்தான் பேச்ச கேட்டு இறைவன் பேச்ச மறுத்ததுனாலதான் சைத்தான் இல்லைன்னா மனித பிறப்பு இல்லைட்டு தானே. ஷைத்தான கேட்டுக்கொண்டும் அவனோட பேசி வைத்துக் கொண்டும் அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லையே. மனிதன் படைச்சாச்சு. ஷைத்தான வச்சுக்கிட்ட மனிதன் படைச்சிட்டான். ஷைத்தானால மனிதன் உண்டா இல்லையா? தனியா ஒரு படைப்பு, அது மனிதன் படைப்பு. மனிதனை படைத்து விட்டான். அவன் இந்த அவன் சொல்றதான் கவனிக்கணும், அல்லாஹ் சொல்றதான் கவனிக்கணும். நான் இந்த பூமிக்கு பிரதிநிதியாக ஆக்க போய் சொல்லிதான் படைச்சான். சொல்ற புரியுதா? என்ன சொல்லி படைச்சாவன்? யாராவது சொல்லுங்களாப்பா. ஏன் எல்லாம் கல்ல உட்காந்துக்கிறீங்க? என்ன சொல்லி படைச்சான்பா ஆண்டவன்? எல்லாரும் மனிதனை வணங்கணும்ன்ற எண்ணத்தோட மனிதனை படைச்சான். நான் கேட்கிற கேள்வி, அவன் என்ன சொல்லி மனிதனை உற்பத்தி செய்தான்? பூமிக்கு ஒரு பிரதிநிதின்னு சொல்லிதானே படைச்சான். என்னோட நல்லடியார்கள் வாரிசாக அடையணும். அவன் என்ன காரணத்திற்காக என்ன சொல்லி படைச்சான்பா அல்ல மனிதனை? இப்பதான் படிச்சீங்க, 2:30 31 படிச்சீங்க. என்ன காரணம், என்ன சொல்லி படைச்சான்பா? இவ்வளவு தூரம் சொல்லி எல்லாத்தையும் எரஸ் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட எல்லாம் போயிடுச்சு சொல்லி இவ்வளவு சொல்லி கொடுத்து அவ்வளவு எல்லாம் போயிடுச்சு. அவன் என்ன சொல்லி படிச்சாதான் யாருக்குமே புரியலையா? அந்த கேள்வி உட்காந்து யாருக்கும் புரியலையா? நான் என்ன காரணத்திற்காக அவன் மனிதன் படிச்சான்? எந்த இடத்துக்காக படிச்சாவன்? எந்த இடத்திற்காக படிச்சான்? சொர்க்கலோகத்தில் நான் மனிதன் படைக்க போது சொன்னா பூமிக்கு ஒரு பிரதிநிதி படிச்சான். எது சொல்லி படிச்சாவன்? பூமிக்கு ஒரு பிரதிநிதி அமைக்க போறேன்னு சொல்லி படிச்சான்னா, சொர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதி அமைக்க படிச்சான்னா கேக்குறேன். அப்பா சரி பரவாயில்லப்பா. உங்களுக்கு ஊழ சொல்லி உங்களுக்கு சாதாரண விஷயம் இது. அவன் என்ன சொல்ற படைச்சான்னு கேட்டு அதுக்கு பதிலே காணும். ஒரு ஆளுக்குள்ள பதில் காணும். பிரதிநிதி அப்படிங்கறது வந்து அல்லாஹ் சொல்றதும் அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய ஒரு. நான் அதெல்லாம் கேட்கல. அவன் என்ன சொல்லி படிச்சாதான் கேட்டேன். கேள்வியே மாத்திட்டீங்க நீங்க. கேள்வி விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத பதில் பேசுறீங்க நீங்க. என்ன சொல்லி படிச்சான்பா அவன்? என்னமா சொல்லி படிச்சான்? 30 படிங்களப்பா, 2:30 படிங்களப்பா. இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கும். கொஞ்சம் நபியே, இன்னும் உன் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்க போகிறேன். இதானப்பா கேட்டேன். என்னப்பா சொல்றான் ஆண்டவன்? பிரதிநிதி. அது எந்த இடத்துக்கு பிரதிநிதிப்பா? பூமியில் ஒரு பிரதிநிதி. என்ன படிக்கிற நீங்க? அவன் என்ன சொல்றான் பாருல? இந்த மாதிரி
எனக்கும் புரியல இல்லையா? அவன் அல்ல என்ன சொன்னா புரியல, யாருக்கும் புரியல இல்லையாப்பா? சிராஜுக்கு புரியல, யாருக்கும் புரியல. நிச்சயமாக நான் பூமியில் தான் ஒரு பிரதிநிதி அமைக்க போறேன்னு சொல்றான். அதான் எங்க படைப்பா? சொர்க்கத்துல பிரதிநிதி வேணுமா, பூமியில பிரதிநிதி வேணுமா? என்ன சொல்லி படைக்கிறான்னு நான் கேட்கறாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது? கேட்ட கேள்விய புரிஞ்சுக்கிறதே கிடையாது, சம்பந்தம் இல்லாத பேசிட்டே வந்துட்டு இருக்கிறீங்களா? பூமியில் நான் என்னுடைய பிரதிநிதி அமைக்க போகிறேன்னு சொல்லிதான் படைக்கிறான். பூமியில பூமின்னு வார்த்தை வந்துருச்சுப்பா. அப்ப பூமி தானே பணிப்பு ஆகும்னு ஆதம. என்னம்மா புரியுதா புரியலாமா? ஏன் ஏன் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு? அதே சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு? அந்த 30ல ஒழுங்கா பூமியில் போட்டிருக்குது, அதை விட்டுட்டு பிரதிநிதி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க. அவரை வணங்குவதற்காக படைச்சிருக்காரு. வணங்குவதற்காக படைக்கல. பூமிக்கு வந்த பிறகுதான் பாவம் கேட்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பூமி வந்த பிறகு நடக்குது. சொர்க்கத்துல என்ன செய்யிட்டு இருந்தா அவரு? நல்லா சாப்பிட சொன்னா, நல்லா சுத்தி பார்க்க சொன்னாதான் செய்ய சொன்னான். சொர்க்கத்தை வணங்க செய்யறான வார்த்தை தான். அவர் படைச்ச அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்காக மனிதனை படைச்சார். மனிதனை படைத்து இந்த சொர்க்கத்தில் எந்த குறையும் இல்லாம அனுபவிங்க நீங்க என்று சொல்லி அவருக்காக படைச்சார். அவர் இது வேண்டாம் என்று போய்விட்டார். இதான் நடந்த கதை, நடந்த விஷயம். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாவது உங்க மனசு இருக்குதா? எல்லாம் போச்சா? இவ்வளவு தூரம் பேசுறது பூரா எல்லாம் போச்சுதான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் ஒழுங்கா பதில் கேட்ட கேள்வியும் புரிஞ்சுக்கல, பதிலே புரிஞ்சுக்கல. எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அவ்வளோ பேசுனது அவ்வளோ வீணா போச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நீனே கற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செயல்படுத்த வேண்டும். நானாக கேட்கறதுக்கு முந்தையே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது என்பதை மனிதர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு செட்டப், இந்த மாதிரி ஒரு படைப்பை துவங்கி அது இருக்க வைத்து அதிலிருந்து இறக்கி இப்படி வாருங்கள் எல்லா மனிதனுக்கும் எல்லாம் கட்டளை இட்டு விட்டான். இதுதான் நடந்த விஷயம். இதுதான் படைப்பின் ரகசியம். இப்போ நான் படைப்பின் ரகசியம் கடைசியா கேட்ட கேள்வி, என்ன காரணத்திற்காக அவனுக்கு ஒரு பிரதிநிதி தேவைப்படுகிறது? அதுக்கு ஒரு சொன்ன எழுதினதானே என்ன கேள்வி கேட்ட படிக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன காரணத்திற்காக அவனுக்கு இந்த பூமியில் ஒரு பிரதிநிதி தேவைப்படுகிறது? இதான் கேள்வி. உங்களுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கம்மா, இல்லாட்டி விட்டுருங்க. கஷ்டப்படாதீங்க. நீங்கள் பார்த்து ஓதிட்டே வாங்க. இந்த மாதிரி கேள்வி மேலே கேட்க கஷ்டமாக இருக்குது. அதனால சதவீதம் படிச்சுட்டே போயிட்டு இருக்கிறேன். நானும் கேட்டே வாங்க, ஆளுங்கிற கேட்டே வாங்க. அல்லா கிருபையால. சரி, இப்பொழுது பேசிய பேச்சில் உங்களுக்கு எது புரியவில்லை? எது புரியலப்பா உங்களுக்கு? எந்த விஷயம் புரியல? எந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓர் திசை உண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓர் வழி உண்டு. ஒருத்தருடைய வழி
மற்ற எந்த மனிதனுக்கும் கிடையாது. யாருக்கு எந்த வழி அல்லாஹ் கற்பித்து கற்றுக் கொடுத்தானோ அந்த பதில் அவருக்கு மட்டுமே தான் உரியது தவிர அவர் பிறருக்கு சொல்ல முடியாது. பிறரும் அவருடைய செயலை பின்பற்ற முடியாது. இப்படியாகத்தான் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இவங்களுக்கு இந்த வழி என்று பேச்சே கிடையாது. வழி எண்ண முடியாத வழியில் இருக்கின்றன அல்லாஹ்விடத்தில். ஆகவே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழி. நீங்கள் நாடி இருந்தால் உங்களுக்கு உண்டான ஒரு வழியை அல்லாஹ் கற்றுத்தருவார். அதன்படிதான் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு மனிதன் நடக்க வேண்டும். இப்போ 32:13 எடுத்துக்கொள்ளுங்கள். 32:13 படிங்க. மேலும் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இந்த ஆயத்துல இந்த வரியில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நம்ம நாடுனாத்தான் அங்க அல்லாஹ் நம்மள சார் நீங்க முதல்ல சொன்னதுங்க சார், ஒருத்தருக்கும் தனி வழி. இப்போ ஒருத்தரோட வழியை ஒருத்தர் வழி பின்பற்ற முடியவே முடியாது. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் மாதிரி நம்ம பின்பற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழி அப்படின்னு நீங்க சொன்னதுதான் இருக்கு. நீங்க நாடு இப்ப 10 பேர் பாதி உட்காந்துருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் இந்த சலாத் இது என்ன சொல்லித்தாயல்லா, நான் சலாத்தை நேர்த்தேன் அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கற்று தெரியும். தன் நாடியவருக்கு அவர்கள் நாடினால் விரும்பினால் வேண்டும் என்று கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் அவருக்கு நான் வழியை காட்டியிருப்போம். அப்ப என்ன ஆச்சு? இதுல அந்த ஆயத்து மூலம் என்ன ஆச்சு? யாரும் கேட்கல. இன்னைக்கு வர செலாத் யாரும் எடுத்தல. அப்ப யாரும் கேட்கல அர்த்தம். நான் படிக்க முடிச்சிருங்க. அந்த 38 முடிங்க. காட்டியிருப்போம். படிங்க. ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் தீய மனிதர்களையும் ஆக்கிய யாவரையும் கொண்டு நிரப்புவோம். அந்த தீய மனிதர்களை அடிச்சிருக்க வெறும் ஜின்களையும் மனிதர்களுக்கும் நரக திறப்பேன் என்ற வாக்கு ஏற்பட்டு விட்டது. தீய மனிதர்களும் தேவை கிடையாது. நீங்க கேட்காதனால இன்று வரை யாரும் கேட்கலப்பா. இதுதான் உண்மையான இன்னும் நிலைமையை கேட்டா. இன்று வரை சலாத் என்றால் என்ன நல்லட கேட்கல. தஸ்பீஹ் என்றால் என்ன அல்லட கேட்கல. ஜிக்ர் என்றால் என்ன அல்லட கேட்கல. இப்படியாக எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நீங்க இந்த உலகத்தில் செய்ய வேண்டுமோ அதை அல்லாஹ் கேட்கவே இல்லை. பார்த்தா அல்லாஹ் பொறுத்து பார்த்தா 1வது சூறால 32 வந்துட்டான். இதுவரை யாரும் கேட்கல. எல்லாத்துக்கும் நரந்தாண்டாண்டு ஒரே போட்டு வாக்கு பூர்த்தியாகி விட்டது. இந்த வாக்குல கற்பிக்கிறீங்க. கேட்கல. நீங்க கேட்கல. என்ன கேட்டீங்க சொல்லுங்களேன். நான் இருந்தால் நான் உங்களுக்கு வழியை காட்டியிருப்போம். ஒவ்வொருவருக்கும் வழியை காட்டியிருப்போம். இந்த குர்ஆனை எப்படி பின்பற்றுவது என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருப்பேன், சொல்லியிருப்பேன், வழிகாட்டியிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் யாரும் கேட்கவில்லை. சரிதானே? உண்மைதான். இப்ப எது குர்ஆனை ஓதணுமோ கதை முடிஞ்சிருச்சு.
என்ன காரணத்துக்காக குரானத்தை கழிச்சு மாட்டுக்கிறீங்க? அதான் சொல்லுங்களேன். என்ன காரணத்திற்காக குரானத்தை கழிச்சு மாட்டுக்கிறீங்க? உன் கதை முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு நல்லா சொல்றான். நான் சொல்ல நல்லா சொல்றான். என் வாக்கு ஏற்பட்டு விட்டது. நான் இருந்தா ஒவ்வொரு வழி காட்டியிருப்பேன். இந்த குரானை எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்று முழு விஷயத்தையும் நான் அறிவித்திருப்பேன். அவனுக்கு எவனும் ஒருத்தன் கேட்கல, இன்னைக்கு வரையும் கேட்கல. இதோ என் வாக்கு ஏற்பட்டு விட்டு ஜின்களையும் மனிதனையும் நரகத்தை நிரப்பேன் என்ற வார்த்தை ஏற்பட்டு விட்டு. சொல்லுங்க பார்ப்போம். கேட்டீங்க? அன்னைக்கு கேட்கலையா? எப்படி கேட்பீங்க? எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. உங்களை தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட், வானங்களை போய் படைப்பை தெரிஞ்சிருக்கணும் 2, இது மூலமாக அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கணும். இந்த அல்லாஹ்வை தெரிஞ்ச பிறகு நீங்க கேள்வி கேட்க முடியும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்பதான் சொல்ல முடியும். நீங்க எந்த காரியம் செய்கிறது நல்லா தெரியுதா? இல்லை. என்ன இல்லை? சொர்க்கம் இல்லை என்று அல்லாஹ் வார்த்தை உண்மையாக விட்டது என்பது நன்றாக இப்பொழுது புரிந்திருக்குமே உங்களுக்கு. ஆனால் இவ்வளவு சொல்லியும் பயம் மட்டும் கிடையாது. பயம் கிடையாது. நரகத்தை பற்றி எந்த பயமும் கிடையாது. இதை மீறி வர்ணப்படிங்க. எதை மீறி? அல்லாஹ்வுடைய வாக்க மீறி நீங்கள் வர வேண்டும். எங்க வர வேண்டும்? சொர்க்கத்துக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மீறி சொர்க்கத்துக்கு வர வேண்டும். அது வழி இருக்கின்றதா? இருக்கின்றது. அதுக்கு வழி இருக்கின்றது. இது எப்படி இந்த வழி அடைவது? உங்களுடைய தூய்மை, அதை மேன்மைப்படுத்த வேண்டும். தூய்மையை மேன்மைப்படுத்த வேண்டும். அது இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. கஷ்டப்பட வேண்டும். ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அனைத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும். என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க பாடம் எப்படி போகுது பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்பேற்பட்ட படைப்புக்கு என்ன காரணம்? இன்னும் போய்கொண்டே இருக்கின்றது கூட்டம். அவ்வளவு கூட்டமும் அல்லாஹ்வுக்கு விரோதமாக தானே போய்கொண்டிருக்கின்றது. உலகத்து அனைத்து மக்களும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் குரானுக்கும் விரோதமான போக்கில் தான் போயிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான்னு நாடி இருந்தால் நான் உங்களுக்கு வழியை காட்டிருப்பேன் சொல்றான்னு, அது சொல்லி கூட உங்களுக்கு கேட்க மனசு வரல. பார்த்தீங்களா உங்களை என்ன எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? இவ்வளவு சொல்லியே நீங்க கேட்க மனசு வரலையே. இப்போ உங்களுக்கு யாருக்கு எப்படி கேட்பீங்க? காரணம் கேட்க முடியாது. அவனுக்கு யாருக்கு தெரியாது உங்களுக்கு. அதனால அப்படி விட்டுட்டீங்க. அதை கேட்கறதே மறந்தாச்சு. அல்லாஹ்ட கேட்கணும்னு எண்ணமே வராம நீங்க உங்களையே ஆக்கி கொண்டீர்கள். அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆசையே இல்லாமல் போய்விட்டது. எப்படி நீங்க உங்களுக்கு நல்லா உதவி செய்வான்? நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அவன்கிட்ட? இப்ப என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க பாப்பா, என்ன செய்வீங்க? உன்ன வழியே தெரியாம போச்சு உங்களுக்கு. இந்த குர்ஆனை ஓதக்கூடிய வழியும் தெரியாம போச்சு. அவனை புரிஞ்சுக்கல, எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த வழியும் தெரியாம போயிடுச்சு. எல்லா வழியும் அடைச்சிருச்சு. உங்களையே நீங்க அடைத்துக் கொண்டீர்கள். அல்லாஹ் பார்த்துக்கூடாது, பேசக்கூடாது, குர்ஆன் நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் போய் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் மட்டும் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? அதான் சொல்றாக்க கேட்குறேன். ஏன் சலாத்து நீங்க தெரியும் உங்களுக்கு? ஏன் ஜக்காத் தெரியல? ஏன் ஜக்காத் தெரியல?
ஏன் அல்லாஹ் பின்பற்ற முடியவில்லை? அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுன்னு சொல்றானே, என்ன செஞ்சீங்கப்பா அதுக்குங்க? எதப்பா பின்பற்றுனீங்க நீங்க? அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், இது செஞ்சே தீரன்னு. என்ன செஞ்சீங்க? இந்த 2 விஷயத்துக்கு என்ன செய்தீர்கள்? என்னமாவது ஒரு சின்ன அளவாவது என்ன சிந்திச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் பின்பற்ற சொல்றான்னா என்ன செய்யறது பார்த்தீங்களா? வெங்க ஏன் இப்படி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது? பார்த்துக்கிறங்க, எப்படி போன்னு பார்த்துக்கிறங்க. ஆனா இன்னைக்கே கேட்க மாட்டீங்க, நாளைக்கு கேட்க மாட்டீங்க. அல்லாட்ட தன் நாடு இருந்தால் சொல்றேன்னு சொல்றான். நான் நாடகம் இல்லை, அவன்கிட்ட கேட்க மாட்டேன்னு விட்டாப்படியே நிற்கிறீங்க. சரி, அதான் நடந்துட்டு இன்னைக்கு. உண்மையாக சொல்கிறேன், நான் ஒன்று செய்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இன்னும் மட்டும் செஞ்சால் இப்போ சொல்லியிருப்பீங்க, ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. இதாங்க சலாத்னா இப்படி, இது இபாதத் இருந்தா இப்படி, தஸ்பீஹ்னா இப்படி, இந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பீங்களா? செய்ததை சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் குறிக்கிறது, இது இந்த விஷயங்கள் குறிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் 9 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 9 விஷயத்தையும் 1 by 1 உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நீங்க செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாது, நீங்க புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த விஷயத்தை எடுங்க. 9வது சூராவில், சூரா நம்பர் 9, அதுல 1:1-2. அல்லாஹ் அதில் 9 வரம்புகள், கண்டிஷன்ஸ், நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் 9. அந்த 9ல ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. இது ரசூலுக்கு சொல்ற ஆண்டவர். நம்மை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நபியே இந்த நல்ல உபதேசத்தை அவர் சொல்லுவீரான்னு சொல்றோம். படிங்கப்பா. 9ல 1:1-2 ஒவ்வொன்னா படிங்க. கொஞ்சம் இருங்கம்மா. நம்பர் 1 எழுதிருங்க எல்லாரும். மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். மன்னிப்பு கேட்கிறீங்க அல்லாட்ட. அல்லாஹ் யாரென்று உணர்ந்து தெரிந்து, அல்லாஹ் மீது நம்பிக்கை ஈமான் கொண்டு உணர்ந்த பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னித்து விட்டான். தப்பித்து கொண்டவர்கள், அல்லாஹ் மன்னிப்பை கேட்டு மீண்டவர்கள். மனுஷம்பா என்ற வார்த்தையை அல்லாஹ்விடம் பெற்றவர்கள் நம்பர் 1. அடுத்த 2 என்ன? அவனை வணங்குபவர்கள். அவனை இபாதத் இருப்பவர்கள். நம்ம மன்னிப்பு கேட்கறவனுக்கு விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. அடுத்தது வணங்குபவர்கள். அல்லாஹ் மீது வணங்குபவர்கள், அதுவும் போயிடுச்சு, என்னன்றே தெரியாது. 3வது ஐட்டம் அவனை புகழ்பவர்கள். அவனை என்ன புகழ்? அவன் என்ன தெரியும் நீ புகழ்றதுக்கு? நமக்கு எந்த மனிதனுக்கு என்ன தெரியும் அவன் புகழை பற்றி? எந்த காலத்தை புகழ்ந்தீங்க நீங்க அவனை? அது போச்சு. அது என்ன, எந்த வகையில புகழுக்குரியவன்னு தெரியாது. அந்த புகழ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. எப்படி புகழுங்க அவனை? 3. அடுத்த 4 நோன்பு நோட்பவர்கள். நோன்பு நோற்பவர்கள். இன்னைக்கு இந்த குரான்ல போட்டிருக்குது ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் நோன்பு. சுத்தமா இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. என்னென்றே தெரியாத கூட்டத்தினர் இந்த கூட்டத்தில் அதை பத்தி ஒரு அளவும் இன்னைக்கு ஒரு இம்மி அளவு தெரியாது, அணு அளவும் தெரியாத ஷஹர் ரமலான் 2ல 185 2வது சூறாவில் 185வது ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த ரமலான் நோன்பு எவருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, என்ன விஷயமே தெரியாது. அடுத்தது
சஜிதா செய்பவன். ருக்கு தனி பாடம் இது. ருக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்னைக்காக படிச்சிருக்கீங்களா? ருக்கு ஒரு தனி சப்ஜெக்ட். ருக்கு செய்பவர்கள் தனியா சொல்றாங்க. என்னைக்காவது என்ன இந்த மாதிரி சொல்றாங்க? நம்ம ருக்குன்னா கையை கட்டு குனிறதா ருக்கு. இது பெரிய பிரச்சனையாக இப்போ போயிட்டு இருந்தீங்களா? ருக்கு செய்பவர்கள் தனி விஷயம். அது ருக்கு செய்பவர்கள் என்னைக்காவது கொஞ்சமாவது இந்த மாதிரி ஆன ருக்கு செய்பவர் போட்டுடுறாங்க. இது என்ன இதை குடிஞ்சிட்டா நம்ம ருக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். சரி, அவங்க ஜாதியில் போயிடுறாங்க. சுட்டு தருங்க, பேசாதீங்க. இப்போ ருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட்ல சொல்றாங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ருக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பார்த்தீங்களா? ருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ருக்கு செய்பவர்கள். இது தனி சப்ஜெக்ட். நசீர் தனி எல்லாத்தையும் சொல்ற தனி சப்ஜெக்ட். இது சாதாரண பாடம் கிடையாது. ருக்கு செய்பவர்கள் தனியா ருக்கு மட்டும் சொல்றான். அல்லாவே சொல்றான், குர்ஆன் சொல்றான். அதையாவது என்னைக்காவது படிச்சீங்களா? அந்த ருக்குவுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. சாப்டர் நம்பர் 77 எடுங்களா? அந்த ருக்கு செய்வார். அதுக்கு நேரம் எழுதுங்க. 77ல 48 77 அதுல 48 படிங்க. ருக்கு பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று அவர்கள் ருக்கு செய்ய மாட்டார்கள். இப்போ உங்களை பார்த்து நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லிட்டோம். ருக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் ருக்கு செய்வதே கிடையாது. நரகம் நிச்சயமாகிவிட்டது. எழுதிருங்க அந்த பக்கத்தை. ருக்கு செய்வார் படிச்சு எப்படிங்க 9-112ல ருக்கு பக்கத்தை நம்ம எழுதிருங்க. 77-40 எழுதிருங்க. என்னைக்கோ படிச்சது அப்போ திரும்ப நினை வந்து சொன்ன நம்மளுக்கு 77ல 48 போதுமா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னம்மா செய்ய போறீங்க மக்களே? என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கையே நாசம் போயிடுச்சப்பா. மனித வாழ்க்கையே நாசம் போயிடுச்சு. இப்போ படிக்கிறது சரி, அத்தோடு மறந்துடுவீங்க. அது எனக்கு எல்லாம் தெரியும். புரிஞ்சு சொல்லிடுறேன், கேட்டுக்கிறேன். ருக்கு செய்பவர். அவர் ருக்கு செய்ய சொன்னால் மார்க்கவர் ராக்கி. ருக்கு செய்ய சொன்னால் ருக்குவில் செய்வதில்லை. ருக்கு செய்யறது கிடையாது. ருக்குவில் இருப்பது. ருக்குவில் இருங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை செய்வது கிடையாது. போதுமா? இன்னைக்கு வரையும் ருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தெரியறதுக்கு ஆசைப்பட்டீங்களா? யாராவது இந்த ருக்கு என்னன்னு தெரிவதற்காகவாது ஒரு சிரத்தை ஒரு மணி நேரம் வாழ்க்கை செலவு பண்ணீங்களா? என்ன இந்த மாதிரி சொல்லிக்கிறான்னு எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் நரகம் தான் வந்துட்டு உங்களுக்கு. இப்போ எந்த ஆயத்தை எடுத்தாலும் நரகம் தான் அவனுக்கு. அனந்தான் அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிக்கிறானே, எல்லாம் சொல்லிக்கிறானே. ருக்கு செய்பவர்கள் தனி பாடம். தனி பாடம் என்னென்ன ருக்கு அர்த்தமே தெரியாது. அது சொல்லிடுற அர்த்தமே தெரியாது. அந்த அர்த்தம் தெளிவாக குர்ஆன்ல பல இடத்தை போட்டு ருக்குக்கு தெளிவாக பல இடங்கள் அர்த்தம் போடப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் கவனிக்கவில்லை. அந்த மாதிரி ஓட்டுறீங்க. எது புரியாம ஓதுன்னு அந்த இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்களா? அடுத்தது ருக்கு செய்வது. அடுத்த விஷயம் என்ன படிங்க. சுஜூது செய்பவர்கள். அந்த சுஜூத் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது.
சுஜு அந்த வார்த்தை அர்த்தம் தெரியாது. என்ன செய்ய போறீங்க? பாரு, வரிசையை பார்த்தா இங்கே பார்த்தப்ப கண்ணா பார்த்து படிச்சு தான் வர்றீங்க. என்ன போல் கண்ணா பார்த்துட்டீங்க. இதுக்கு ஒரு ஆயத்தை தர்றேன், அதை எழுதிக்கிறீங்க. 84 சுஜு 84ல 21 84 எடுங்க, அது 21 படிங்க. மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டார், அவர்கள் சுஜூது செய்வதில்லை. இப்போ ஓதிட்டு இருந்தவங்க எல்லாம் ஓதிட்டுக்கிறீங்க. இப்போ உட்காந்துருக்கு அவங்களும் கூட ஓதிட்டுக்கிறீங்க. சுஜூது செஞ்சீங்களா? ஓதிட்டுக்கிறீங்க. அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. நீங்க செய்தப்பா அதான் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன செய்தீங்களோ அதை குர்ஆன்ல போட்டு காட்டுறாங்க, எழுதி காட்டுறான். இந்த ஓதி காட்டினா சுஜூதே செய்வதில்லை. இது ஒரு பாடம். புரிஞ்சுருங்க. எப்படி போதும் பார்த்துக்கிறங்க. சுஜூது செய்வது அல்லாஹ் திட்டத்தை வச்சுட்டான். ஆனால் உலகம் பூரா பள்ளிவாசல கட்டிக்கிட்டு எல்லாம் போய் தரையில் போய் தலை வச்சுக்கிட்டு இதான் சுஜூதுன்னு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி எல்லாரும் இன்னைக்கு போயிடுச்சு. பரவாயில்ல, ருக்குண்டா இதான்ப்பா அப்படின்னு காட்டி அது முடிச்சுக்காங்க. எல்லாம் ஒரு வேலை படிச்சுட்டாங்கல்ல அறிவாளிகள்லாம். இந்த ஆர்வம் சொல்கிறான், ருக்கு செய்வதில்லை, சுஜூது செய்வதில்லை. நம்ம எழுதிக்கிறங்க 84ல் 21 பக்கத்தில் எழுதிக்கிறங்க, குர்ஆன் பக்கத்தில் எழுதிக்கிறங்க. உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். ஆனால் சுஜூது செய்வதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். 22வது சூறாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ் 22 22ல் 17 16 சுஜூது செய்கின்றார்கள் மனிதர்கள் அனைவருக்கும் கடுமையான நரக வேதனை உண்டு. நம்பர் என்ன? 22ல 18 பாத்துங்க. இங்க சுஜூது செய்வதில்லைன்னு சொல்றான் 84:21ல. இங்க 22:18ல யாரெல்லாம் சுஜூது செய்யறாங்களோ எல்லாத்துக்கும் நரக வேதனைன்னு சொல்லி கடுமையான வேதனைன்னு சொல்லிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? படிங்க 22:18 படிங்க. வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து வணங்குகின்றனர். சுஜூது செய்கிறார்கள் இல்லையா? அப்புறம் அநேகர் மீது வேதனை விதியாகிவிட்டது. எல்லாரும் சுஜூது செய்ய உலகம் பூரா எல்லாம் பார்க்கறேன்னா பார்க்குறீங்க. உலகம் பூரா பள்ளியாசல் கட்டி லட்சக்கணக்கான பள்ளியாசல்கள் எல்லாம் போய் தலைக்கு இருக்கிறீங்க. அநேகர் மீது பெரும்பாலும் அனைவர் மீதும் வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. பண்ணுங்க. இப்ப சுஜூது நீங்க பண்ணாட்டாலும் உங்க நரகம் தான். நீங்க பண்ணிட்டு பண்ணாலும் நரகம் தான் உங்களுக்கு. நீங்க பண்றீங்க சுஜூது இன்னைக்கு நரகம் தான். நான் சொல்லிட்டான். ஓதி காட்டினா சுஜூது செய்வதில்லைன்னு சொல்றான். அவங்களும் நரகம் தான். சுஜூது செய்யாதவனுக்கு நரகம், சுஜூது செய்றவனுக்கு நரகம். காரணம் 2 பேருக்கும் குர்ஆன் தெரியாது. குர்ஆன் தெரியாதனால அவன் சுஜூது பண்றான். குர்ஆன் தெரியாதனால அவன் சுஜூது செய்யல.
என்ன சொல்ல போறீங்க பதில்? அப்ப இன்னைக்கு வரையும் இது இந்த சப்ஜெக்ட் படிக்கல. இந்த 9:112 இன்னைக்கு வரைக்கும் தொடரல. நீங்க யாரும் தொடரல. கேட்ட ஓதுன்னு சொல்லிக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன செய்ய போறீர்கள்? மிச்சம் படிச்சிருக்க தம்பி. ருக்குவில் இருப்பவர்கள், சுஜூது செய்பவர்கள். அப்புறம் இந்த நம்பர் எழுதிருங்க, 22:17 எழுதிருங்க இந்த சுஜூது பக்கத்தில். 28 எழுதிருங்க. அது அந்த மாதிரி முதல்ல சொன்னல 84ல் 21 அது எழுதிக்கிறங்க. சுஜூதுக்காக 2000 நிறைய இருக்குது. இது 2 சாம்பிள் எழுதிக்கிறீங்க. அன்றையும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் எவனும் இல்லை. இல்ல சுஜூதுக்கு அப்புறம் என்ன? சரி சரி சரி. 9:112 9:112 முடிச்சிருக்காரு. சரி, சுஜூது செய்வார்கள், நன்மை செய்ய ஏவுவார்கள். நன்மை செய்ய ஏவுவார்கள். செய்யணும், நல்லது மக்கள் சொல்ல, நல்லது செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லணும். நம்ம என்ன செய்யறது கிடையாது. அக சொல்றது தப்பு. செய்யாதே ஏன் சொல்லுகின்றீர்கள் அல்லாஹ் கேட்கலாம். அப்படி செய்யாதே நீங்கள் சொல்லுவது வெறுக்கத்தக்க செயலாக இருக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்ல. நன்மையை ஏவுவர்கள். அடுத்தது தீமையை விட்டும் அவரை விளக்குவார். இந்த செய்யாதப்பா, இது வேண்டாம்ப்பா, அது வேண்டாம்ப்பா சொல்லுவார்கள். ஆனா இங்க உள்ள மக்கள் என்ன, குரான் ஓதிடாதீங்கப்பா, குரானை தொட்டுறாதீங்கப்பா, அப்படிதான் நீ போயிட்டு. அடுத்தது அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். இதுதான் முக்கியமானதுங்க. அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி பாதுகாத்து கொள்வார்கள். இந்த 9 விஷயம். அல்லாஹ்வின் வரம்புகள். உங்களுக்கு சலாத் செய்வதற்கு வரம்புகள் இருக்கின்றன. சுஜூத் செய்வதற்கு வரம்புகள் இருக்கின்றன. ருக்கு செய்வதற்கு வரம்புகள் இருக்கின்றன. பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வரம்புகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அனைத்திற்கும் தனித்தனி வரம்புகள். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு தகுதிகள் தேவைப்படுகின்றது. அந்த தகுதிகளையும் வரம்புகள் பிரகாரம் அல்லாஹ் சொல்லிய கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். வரம்புகளை பேணி காப்பார்கள். நோன்பு நோற்பதற்கு வரம்புகள் இருக்கின்றன. ரமலான் மாத நோன்பு நோற்பதற்கு வரம்புகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கு வரம்புகளை முதலில் படித்து உணர்ந்து அதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டு அதில் முழுமையா நீங்கள் பக்குவம் அடைந்த பின்னர் தான் அந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய முடியும். ஒவ்வொன்றுக்கும் வரம்புகள் உண்ட வரம்புகள் பிரகாரம்தான் இது இஸ்லாமிய வாழ்க்கை இருக்கின்றது. வரம்புகள் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றன. வணக்கம் அதற்கு வரம்புகள் இருக்கின்றன. ஜிக்ர் வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகள் பிரகாரம் ஜிக்ர் பண்ணணும். அந்த வரம்புகள் பிரகாரம் தான் நீங்க அல்லாஹ் வணங்கணும், ஜிக்ர் செய்யணும். இப்ப எல்லாத்துக்கும் வரம்புகளையும் அதற்கு உண்டான தகுதிகளையும் உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக அறிவித்திருக்கின்றான். இதனை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபையால் பெரிய பெரிய பாடங்கள் இருக்கின்றன. இந்த கேள்விக்கு என்ன கேள்வி, என்ன காரணத்திற்காக அல்லாஹ்வுக்கு பூமியில் ஒரு பிரதிநிதி தேவைப்பட்டது? இந்த கேள்விக்கு பதில் அடுத்த வாரம் நீங்க சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்பா. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.